ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு வந்து 2 முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போறோம். மத்தது வந்து குரூப் 4ஓட கவுன்சிலிங் பத்தி இருக்கும். அத டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரது தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம எழுதிட்டு வந்தோம் இல்லைங்களா? குரூப் 2 அந்த எக்ஸாம்க்கான 2 பேப்பர், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும், செகண்ட் பேப்பர் 2மே வந்து அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து குடுத்துருக்காங்க வெப்சைட்ல. ஓகேங்களா? ஸோ அத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி எழுதினவங்களாகட்டும், எழுதாதவங்களாகட்டும் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இனி வரக்கூடிய குரூப் 2க்கு நம்ம இது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். ஓகே. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எப்பவும் போல அது ரொம்பவுமே சிம்பிளா தான் இருந்திருக்கும். மத்தது போன வருஷம் இருந்தது ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? அந்த மாரி நம்ம அனலைசிஸ் போடலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லுமே நீங்க பார்த்துக்கலாம். நம்ம டெய்லியும் ரைட்டிங் பிராக்டிஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா? அதாவது ஒரு கொஸ்டின் குடுத்துட்டு, அந்த கொஸ்டின் வந்து Zoom கிளாஸ்ல வந்து அத எப்படி எழுதியிருக்கலாம்னு ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் சொல்றோம் இல்லைங்களா? அந்த கொஸ்டின் வந்து 2, 3 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ரொம்பவுமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஆதிச்சநல்லூர், இடுகாடுகள் இது எல்லாமே. நடுநிலை, நடுநிலை நம்ம நடுவு நிலைமைன்னு சொல்லி நம்ம புக்லயே படிக்கிறோம் இல்லையா? அத அப்படியே எடுத்திருந்தாவே போதுமானதா இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான பேப்பர். கரெக்ட்டான டைம் குடுத்து, ஃபேக்ட் குடுத்து எழுதியிருந்தா நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. நல்ல மார்க்கே எடுத்திருக்கலாம். சரி, ஓகே. அந்த அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். டெய்லியும் அதுல இருக்க ஒரு கொஸ்டின் எடுத்து, அதை எழுதி இங்கிலீஷ்லயும் எழுதி, தமிழ்லயும் எழுதி, இந்த மாரி எழுதியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வச்சு நம்ம அலைன்மென்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 போஸ்டிங்க்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 10 போஸ்டிங். அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர், லீகல் அண்ட் அக்கவுண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் டிஎன்எஸ்டிசி, கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை இந்த மாரி 10 போஸ்டிங்க்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கலாம். அந்த செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட் குடுத்துருக்காங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.